கவரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மார்க்கெட் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, யார் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஐடிசி ஹோட்டல் லிஸ்ட்டாக இருக்குது அண்ட் சுசிலானுடைய ரிசல்ட் வந்திருக்கு, டிவிஎஸ், அதுக்கப்புறம் பஜாஜ் ஆட்டோடைய ரிசல்ட் வந்திருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். அதுக்கு தான் குறி ஜாயின் பண்ணுறார். லெட்ஸ் வெல்கம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஐடிசி ஹோட்டல் 200 மேலெலாம் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் 180 பிஎஸ்சிலே 188 என்எஸ்சி லிஸ்ட் ஆகி 5% மேலே கரெக்டாக இறங்கிருக்கு. லோவர் சர்க்கியூட்டும் ரீச் ஆகிடுது. ஆமாம். ஸோ இந்த டைம் ப்ரைஸ் நினைக்கிறேன். ஓகே, அட் திஸ் 175. ஏன்னா லெமன் ட்ரீ வித் 5000 crore லோனு வச்சுக்கிட்டு அவங்க வந்து 140 அந்த மாதிரி ரேஞ்சில் கோட்டாயிட்டு இருக்கு. இவங்க வித்தவுட் எனி லோன் அண்ட் எல்லா செக்ஷனும் இது பண்ணுறாங்க, கேட்டர் பண்ணுறாங்க. எதர் அப் ஸ்கேல் ஆர் லக்ஸரி ஆர் இந்த பட்ஜெட் ஸ்கேல் அந்த மாதிரி எல்லா இதிலும் மீட் பண்ணுறதுனால அண்ட் மொரோவர் இந்த செக்டாருக்கு நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது வேறு. ஸோ அதனால் வந்து இட்ஸ் அ குட் ரேட் அப்படின்னு தான் சொல்லணும் அட் திஸ் ஜங்ஷன். நிஃப்டி 23,095 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த வீடியோ நாங்கள் ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது. ஸோ இதில் வந்து பட்ஜெட் பற்றி நம்ம பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே அண்ட் சண்டே சனிக்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு யூடியூப்பில் காவேரி பிஸ்னஸ் யூடியூப் சேனலில் பட்ஜெட் ஸ்பெஷல் லைவ் செஷன் இருக்குது. அதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கு காவேரி business.inல நம்ம வெப்சைட்டில் பட்ஜெட் ஸ்பெஷல் செஷன் இருக்குது, குருஜி கூட லைவ் மீட்டு. அதையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ 23,090 அந்த ரேஞ்சில் நிஃப்டி இருக்குது. இப்போது இதுக்கு யார் காரணம், ஏன் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது? நீங்களும் காரணம், நானும் காரணமா? நானும் காரணம், நம்ம பேசுகிறது தான் காரணம். ஸோ எல்லாருமே ஒரு ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்துக்குவாங்க கவர்மெண்ட், அவங்களும் ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா இந்த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அவங்களும் ஒரு பெரிய காரணமாக இருக்காங்க, அலாங் வித் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். மூணாவது காரணம் பார்த்தா இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் அவங்களுடைய என் மாதம் அப்படியே வித்ரா பண்ணிகிட்டே போயிட்டுருக்கனாலே அது ஒரு காரணம் சொல்லலாம். கடைசியாக தான் நம்ம வந்து ட்ரம்ப்பை ப்ளேம் பண்ணோம், ஏன்னா அவர் தான் லாஸ்ட் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அத்தனை பிளேயர்ஸும் நம்ம சொன்னோம் பாருங்கள், இந்த 4 பேரும் சொன்னோம் பாருங்களேன், அவங்க வந்து எவ்ரிதிங் வந்து டன் இன் குட் ஃபெய்த் தான், நல்லது நடக்கணும் தான் பண்ணாங்க. பட் ஆனால் அதோட கான்சிக்வன்ஸ் அவங்க பண்ண ஆக்ஷனுக்கு வந்து லெட் டு த ஃபால் அப்படின்னு சொல்லணும். இப்போ எப்படி அது பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தர் பிளேயர்ஸும் எப்படி பண்ணாங்க. கவர்மெண்ட் எய்ம் வந்து என்னென்னா க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் தான் அவங்களுடைய எய்மு. அவங்க அதை தான் பண்ணாங்க. ஒரு கிரேட் ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கவர்மெண்ட்டு. என்ன அப்படின்னா ட்ரினிட்டி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜிடிபி க்ரோத் அச்சீவ் பண்ணாங்க, which is about 6.5% எடுத்துக்கலாம் இந்த வருஷம். அண்ட் செகண்ட் வந்து கேபெக்ஸ் about 11.11 lakh crores இன்வெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக அந்த இது மேலே போயிட்டே தான் இருக்குது. அந்த தேர்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்கல் டெபிசிட், அது கூட மித்த கண்ட்ரிலாம் பாருங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஃபிஸ்கல் டெபிசிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அமெரிக்காலாம் 6% மேலே போயிட்டாங்க, இவங்க 9.3லேருந்து 4.9 அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு குறைச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அப்படி 4.5 கூட இந்த தடவை அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த ட்ரினிட்டி சக்ஸஸ் இட் செல்ஃப் லெட் டு நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு. ஓகே, அதுதான் காரணம். அது வந்து எப்பொழுதுமே ஒரு ஏதோ ஒன்று பாசிட்டிவாக செஞ்சால் ஒரு நெகட்டிவ் அதோடு சேர்த்து இருக்கும். ஏன்னா எக்கானமிங்கிறது இட்ஸ் நாட் அ சயின்ஸ், அதை மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதோட ரிசல்ட்ஸ் தெரிகிறதுக்கு என்ன ரொம்ப நாள் ஆகும், ஒரு லேக்கில் தான் தெரியும். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்திங்கன்னா ஒரு 2 quartersக்கு அப்புறம் தான் அதோட இம்பேக்ட் தெரியும். அதனால் வந்து அதை கரெக்டிவ் மெஷருக்கு அப்புறமேல எடுத்தாகணும். ஸோ கவர்மெண்ட் இன்டென்ஷன் வாஸ் குட்டு, பட் ஆனால் அதை கான்சிக்வன்ஸ் ரொம்ப பேடாக இருக்குது. அதை குயிக்கராக ரியலைஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணால் தென் அகெயின் வந்து நம்ம க்ரோத் பாத்தில் வருவோம். அதனால் இந்த சமயத்தில் அதை சொல்ல விரும்புகிறேன் நான். ஸோ இப்போ பாருங்கள், ஜிடிபி க்ரோ பண்ணுங்கிறதுக்காக எடுத்த ஆக்ஷன்லாம் இஸ் காட் அ நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேபெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம். ஏன் கேபெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம்? கவர்மெண்ட் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ப்ரைவேட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ ப்ரைவேட்டு ஸ்பெண்ட் பண்ண முடியாததுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். என்ன அப்படின்னா அவங்களுடைய வேரியஸ் கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் ஆகலை. அண்டு அவங்க கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் பண்ணாதனால அவங்க பாரோ பண்ண விரும்பலை. தென் இன்றைக்கி வந்து லோன் வாங்குறதுங்கிறது ஹைலி டேஞ்சரஸ். வித்தவுட் ப்ராப்பர்
டிமாண்ட் க்ரோத் இல்லாமல் நீங்கள் வந்து கெப்பாக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அண்ட் டிஃபால்ட் ஆச்சுன்னா தென் த்ரூ ஐபிசி வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வேப்பரைஸ் ஆகிடும், இல்லை காணாமல் போயிடும். அதனால அவங்க ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை. ஸோ கவர்மெண்ட் மட்டும் தான் ஒரே ஸ்பெண்டர்ஸ் அந்த இது. ஸோ இப்போ இது என்ன ஆச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் வந்து அதே சமயத்தில் ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து நிறைய டேக்ஸ் இம்போஸ் பண்ண வேண்டியா இருக்கும். இட்ஸ் ஒன் வே. அப்போ வந்து ஜிஎஸ்டி ரொம்ப ஹை ரேட்டாக இருக்குது. இப்போ பர்சனல் இன்கம் டேக்ஸ் பாருங்கள், ஹையர் தென் கார்பரேட் டேக்ஸு. கார்பரேட் டேக்ஸை குறைச்சிங்க, ஏன்னா கார்பரேட்லாம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ண இது கொண்டாந்தீங்க. ஈவன் பேர்லைஸ் ஸ்கீம் கூட கொடுத்தீங்க. பட் ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணால் கூட ஸ்டில் க்ரோத் பார்க்க முடியல ஜாஸ்தி ஃப்ரம் த ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில். அப்போது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்து பேட் கான்சிக்வன்ஸ். ஜிஎஸ்டி ஹையராக இருக்கனாலையும், பர்சனல் இன்கம் டேக்ஸும் அண்ட் அதர் டேக்ஸஸ் ரொம்ப ஹையாக இருக்கிறனாலையும் ஃபிஸ்கல் டெபிசிட்டை மேனேஜ் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் பீப்புள்கிட்ட சர்ப்ளஸ் இல்லாதனால கன்சம்ஷன் இண்டஸ்ட்ரிலாம் அடிபட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி அதோட கான்சிக்வன்ஸ் வந்து ஆல் அதர் செக்டார்ஸ்லையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ ஒரு குட் ஆக்ஷன் வந்து லெட் டு பேட் ரிசல்ட் ஆல்சோ. இந்த பேட் ரிசல்ட்டை தான் இப்போ வந்து மேனேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் த்ரூ பட்ஜெட்டில் கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக. நிறைய பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வரும்ன்ட்டு நிறைய பேப்பரில் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தோம்னா அது இன்சூரன்ஸ் செக்டாரில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், யூனிவர்சல் லைசன்சிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு, பர்சனல் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் கூட சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஹைலி டெட்டட் ஆகிட்டாங்க. ஏன்னா அர்பன் பாப்புலேஷன்லாம் நிறைய கடன் வாங்கி நிறைய இஎம்ஐ பே பண்ணுறதுனாலே அவங்களுக்கு சர்ப்ளஸ் இல்லாதனாலையும் அவங்களோட பர்ச்சேசிங் பவர் சிவியராக அஃபெக்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதில் சேஞ்சஸ் வரும்னு இது பார்க்குறோம். ஸோ இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் பட்ஜெட்டை பற்றி. கவர்மெண்ட்டோட சம் பெஸ்ட் ஆக்ஷன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அதோட பேட் கான்சிக்வன்ஸ்லாம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால இப்போ என்ன, அது எக்கானமி டிக்ளைன் ஆனோடனே என்ன ஆகுதுன்னா அதை ஷேர் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஏர்னிங் வந்து மஸ்ட் ஆல்வேஸ் சப்போர்ட் வேல்யூவேஷன். வேல்யூவேஷன் மட்டும் முன்னாடி ஓடிட்டே இருக்க முடியாது. அண்டு ஏர்னிங்கும் அதை சப்போர்ட் பண்ணாதான் அது அந்த ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபால் ஆகிறதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு சொல்லுவேன். செகண்ட் ரீசன் வந்து ரிட்டைலர்ஸ் வந்து அவங்களுடைய என்தூசியாசம்னால, தட் இஸ் எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன்னாலையும் அவங்களுடைய ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்னாலையும் என்ன ஆச்சு, நிறைய ஃபண்டு வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் டிஐஸ் வந்து நிறைய வந்து ஹோல்ட் பண்ண முடியல கேஷை, அவங்கள இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதனாலேயும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் வந்துச்சு. எதர் ஐபிஓவாக இருக்கலாம், இல்லாட்டா செகண்டரி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டா ஈவன் அந்த கோல்டு அந்த மாதிரி ஏரியாவாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. இதனாலையும் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகி ஏர்னிங்ஸ் அதை மேட்ச் பண்ண முடியல. ஏன்னா எக்கானமி ஏற்கனவே ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு. அதனாலேயும் நிறைய Q2 ரிசல்ட்ஸ்லேருந்து Q3 ரிசல்ட்ஸ்லேருந்து பார்க்கலாம், நிறைய கம்பெனிஸ் வந்து டிக்ளைனிங் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதனால வந்து ரிட்டைலர்ஸும் டு சம் எக்ஸ்டெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அதனால் குட் ஆக்ஷன் வந்து சம்டைம்ஸ் லீட்ஸ் டு பேட் இது. அதனால் ரிட்டைலர்ஸ் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய இதை வந்து ப்ராப்பராக இது பண்ணி, பட் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணக்கூடாது. பட் ஆனால் நல்லா இருக்கிற இப்போ நல்ல பெஸ்ட் கம்பெனிஸை சூஸ் பண்ணி அந்த எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் கன்சிஸ்டண்ட்டாக. அப்போ தான் அவங்க வந்து ஜெயிக்கவும் முடியும். அப்புறம் தேர்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வித்ராவல். சரி, அவங்க ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸு, அதாவது என்டையர் எஃப்ஐஐஸும் ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க எல்லாம் வந்து ஓவர் வேல்யூவேஷனாலையும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரினில் எமர்ஜ் ஆகிறனாலையும், இல்லாட்டா ஒரு சைனாவில் அந்த டைமில் செப்டம்பரில் ஆரம்பிச்சனாலையும் இவங்கெல்லாம் வித்ரா பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து எஃப்ஐஐஸ் வித்ரா பண்ணது வந்து நம்ம வந்து ட்ரம்ப்னாலன்னு சொல்லிட முடியாது. ட்ரம்ப்பு இப்போ வர்றதுக்கு முன்னாடியும் நம்ம ஜாப்பனீஸ் கேரி ட்ரேட்லேயும் பார்த்தோம், நம்ம வந்து சைனாவோட ஆப்பர்ச்சுனிட்டி எமர்ஜ் ஆகும்போதும் பார்த்தோம். இவங்கெல்லாம் வித்ரா பண்ணி போக ஆரம்பித்தாங்க நம்ம. அப்புறமேலே அது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிச்சு. ட்ரம்ப்
எலெக்ஷன் வந்த உடனே. ஸோ அதனால் வந்து எஃப்ஐஐஸ் வந்து அவங்க ஒரு ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸு, எங்கே வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குதோ அங்கே தான் போகிறாங்க. அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ அதனால் வந்து இங்கேயோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கோ அங்கே போய் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து அவங்க வித்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு பட் ஆனால் நம்மளுடைய ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸும் இல்லாட்டா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் கேபபிள், அதை வந்து அப்சார்ப் பண்ண முடிஞ்சிச்சு. அவங்க வந்து 3 லட்சம் கோடி ரூபா விற்றா கூட அந்த ஈக்குவல் ஆர் மோர் கான்ட்ரிபியூஷனை இன்னைக்கு கொடுக்க முடிஞ்சனால நம்மளுடைய ஃபால் வந்து ஒரு 10 to 12% வரைக்கும் தான் இருந்துச்சு இண்டெக்ஸ் பேஸ்டு. பட் கம்பெனி நிறைய கம்பெனி இவன் 50% கூட கரெக்ட் ஆகிடுச்சு. பட் அதனால் வந்து நான் தெர் இஸ் அ கரெக்டிவ் மெஷரும் இருக்குது இந்தியாவில் இன்னைக்கு ஒரு கம்பேர்ட் டு ஏர்லியர் டைமோட அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரிட்டைலர்ஸ் வந்து வர்றது வந்து நல்லது தான். இன்னும் ஜாஸ்தி வரும்போது இன் ஃபியூச்சரில் வந்து இந்த ஷாக்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். எஃப்ஐஎஸ் எவ்வளோ வித்ரா பண்ணாலும் நம்ம வந்து அந்த ஷாக்லேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இந்த சிச்சுவேஷன் நமக்கு டீச் பண்ணுறது என்ன அப்படின்ட்டு. பராப்ஸ் ஃபைனல் இது என்ன சொல்லணும்னா, இந்த ட்ரம்ப்போட பாலிசி, அவர் வந்து 2017 வந்து ஃபஸ்ட்டு டைம் பிரசிடெண்ட் ஆகிறப்ப என்ன பண்ணாரோ அதோட ஜாஸ்தி பண்ணுறாரு. இப்போ வந்து நிறைய டேரிஃப் போடுவேன், இதை போடுவேன், அதை போடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பட் போட்டும் காமிச்சிட்ருக்காரு. பட் சம் அதர் திங்ஸ் வந்து கோர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லைக் இமிக்ரேஷன் அந்த மாதிரி இதில் எல்லாம் நிறைய வந்து அமெரிக்கன் கோர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த இதில் ஒரு ரிலீஃப் கிடைச்சாலும் இந்தியன்ஸ் அங்கே இருக்கிற இந்தியன்ஸுக்கு. பட் ஒன் திங் என்ன கிளியராக தெரியுது அப்படின்னா, இன் ஃபியூச்சர் வந்து அமெரிக்காவை வந்து ஒரு லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இனிமேல் எடுத்துக்க முடியாது. இப்போ பாருங்கள், டீப் சீக்குன்னு சைனாலேருந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஏன் இந்தியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில்? ஸோ டெஃபினட்டாக நம்மளாலையும் பண்ண முடியும். ஸோ அதனால் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் இருக்குது. நம்ம அதை தான் பார்க்கணும். ட்ரம்ப்பை வந்து ப்ளேம் பண்ணுறது அர்த்தம் கிடையாது. நம்மளுடைய டொமஸ்டிக் மார்க்கெட்டே சச் அ ஹியூஜ். இங்கே க்ரியேட் பண்ணிங்கன்னா அவங்கெல்லாம் நம்மளை நோக்கி வருவாங்களோட நம்ம அங்கே போய் நோக்கி போக வேண்டியதில்லை. ஆனால் அது டேக்ஸ் டைமு, மேபி 10 years 20 yearsல ஆகும். ஸோ அதனால் எவ்ரி குட் ஆக்ஷனுக்கு சம் நெகட்டிவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன ட்ரம்ப்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய டொமஸ்டிக் மார்க்கெட்டை அவ்வளோ ஹியூஜாக இருக்கிறப்ப, இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி ஹியூஜாக இருக்கிறப்ப, அப்போ கவர்மெண்ட் நினச்சா ப்ராப்பர் இன்சென்டிவ் மூலமாக த்ரூ பிஎல்ஐ மூலமாக சில எலக்ட்ரானிக் செக்டார்ஸில் மிரக்கல்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி எல்லா செக்டார்லையும் க்ரியேட் பண்ண முடியும் மிரக்கல்ஸு. அதை வந்து கரெக்டு பாலிசி மூலமாகவும் அண்டு டைரக்ஷன் மூலமாகவும் பட்ஜெட்டில் பண்ணாங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அடுத்து நம்ம டிவிஎஸ் மோட்டார் அண்ட் பஜாஜ் ஆட்டோடைய ரிசல்ட் பார்க்க போகிறோம். டிவிஎஸ் ஆட்டோடைய ரெவன்யூ 9,097 கோடி, பஜாஜ் ஆட்டோ 12,806 கோடியாக இருக்குது. எபிட்டா டிவிஎஸ் ஆட்டோவுக்கு 1,081 கோடியாக இருக்குது, பஜாஜ் ஆட்டோவுக்கு 2,580 கோடியாக இருக்குது. மார்ஜின் 11.9 வச்சுருக்கிறாங்க டிவிஎஸ் ஆட்டோ, அண்ட் பஜாஜ் ஆட்டோ 20.2 இருக்குது. சூப்பராக இருக்குது 20.2ங்கிறது. ரைட். சேல்ஸ் வால்யூமை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் ஆட்டோ 1.21 மில்லியன் பண்ணியிருக்காங்க, பஜாஜ் ஆட்டோ 1.05 மில்லியன் பண்ணியிருக்காங்க. ரைட். ரியலைசேஷன் டிவிஎஸ் ஆட்டோக்கு 75,061 ரூபாயா இருக்குது, பஜாஜ் ஆட்டோவுக்கு 1,04,600 ரூபாயா இருக்குது. ஸோ ரெண்டுமே மேஜர் கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனியோட ரிசல்ட்டை இந்த கம்பெனியோடைய ரிசல்ட்ஸை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? ஆல்மோஸ்ட் சேம் சைஸாக இருந்தால் கூட பஜாஜ் ஆட்டோவோட இந்த ரியலைசேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. ஆமாம், அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நியர்லி ரியலைசேஷன் 1,04,000 இருக்குது. பட் அதே இது டிவிஎஸ் வந்து 75,000. அப்போ இன்னும் வந்து பஜாஜ் டிவிஎஸ் வந்து இது என்ட்ரி லெவலில் தான் இருக்காங்க. அவங்க வந்து அந்த 125cc அண்ட் அபோவில் இருக்காங்க. அண்ட் மொரோவர் பஜாஜ் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா அவங்க சிஎன்ஜி பைக்கு கூட இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட அதோட க்ரோத் கூட ட்ரெமெண்டஸாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பொல்யூஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கனால நிறைய சிட்டிஸில் அதனாலையும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவங்களோட எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த தடவை வந்து பஜாஜ் நியர்லி 5 lakh யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்காலையும் பெரிய மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த க்ரோத் வந்து ஃபார் பெட்டராக இருக்குது. பட் அந்த மோஸ்ட் அட்ராக்டிவ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எபிட்டா. நீங்கள் கூட சொன்னீங்க நியர்லி 20% இருக்குது எபிட்டா மார்ஜின் ஃபார் பஜாஜ் ஆட்டோ. பட் இவங்களுக்கு வந்து அபவுட் 11 கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். அதுதான் இவங்களோட ப்ராஃபிட்
டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு அதுதான் மெயின் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். பட் பேசிக்லி அந்த மிக்ஸ் தான் இவங்களுடைய சேல்ஸு அண்ட் அதர் மிக்ஸ்னால தான் இந்த ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். பட் த ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அபவுட் பஜாஜ் ஆட்டோ என்ன அப்படின்னா, இவங்க பிகம் நம்பர் 1 பிளேயர் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இதுதான் நம்ம முக்கியமாக நோட்டீஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து முன்னாடி யார் வச்சுட்டு இருந்தா நம்பர் 1 பொசிஷனாக ஓலா எலக்ட்ரிக். இன்னைக்கு அவங்களே பீட் பண்ணி இவங்க நம்பர் 1 ஆகிட்டாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளில். ஸோ இதுதான் குட் நியூஸ். அப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து டேக் ஆஃப் ஸ்டேஜ் வந்துருச்சோன்னு தோணுது நமக்கு. ஸோ ஃபியூச்சரில் வந்து இது வந்து நிறைய சேல்ஸ் நடக்கும். இவங்களுக்கும் அந்த டிவிஷன் வந்து ப்ராஃபிட்டபிளாகவும் அமையும் என்ன குவார்ட்டர் ஆர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட பிராண்ட் வந்து சேட்டக்ற பிராண்டில் தான் இவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ரேஸ் இன் 2 வீலர் ஸ்டார்ட் ஆகிடுது. சைனாலாம் பார்த்தீங்கன்னா 4 வீலர் வந்து அங்கே ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து இந்தியாவில் வந்து இந்த 2 வீலர் ஸ்டார்ட் ஆகிடுது. சூன் வந்து அந்த 4 வீலருக்கும் அது ஜம்ப் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் இந்தியாலையும். ஓகே, அடுத்து சுஸ்லான் ரிசல்ட் பார்க்க போகிறோம். சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க சுஸ்லான் கம்பெனி. நெட் வால்யூம் 447 மெகாவாட். நெட் ரெவன்யூ 2969 கோடி. ரைட். எபிட்டா 500 கோடி. எபிட்டா மார்ஜின் 16.8 இருக்குது. ரைட். நெட் ப்ராஃபிட் 388 கோடி. ரைட். இவங்களுடைய கேஷ் இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா 1338 crores. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். நெட் கேஷ் பை நெட் டெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் 1107 crores. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஏன்னா இவங்க நிறைய ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க, போத் த்ரூ ரைட்ஸ் இஷ்யூ மூலமாகவும் as well as இந்த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாகவும். ஸோ இதனால் அவங்க லோனெல்லாம் ரீபே பண்ணனால இவங்க நெட் பாசிட்டிவ் ஆகிட்டாங்க. இவங்க தான் லார்ஜஸ்ட் பிளேயர் இன் இந்தியா அண்ட் மொரோவர் இன்டெகிரேட்டட் பிளேயர். ஃப்ரம் A to Z இவங்ககிட்டே ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களே டர்ன் கே ப்ராஜெக்டும் பண்ணுவாங்க. அண்ட் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து அந்த லைஃப் ஆஃப் த பிளான்ட்டுக்கு அவங்க பண்ணியும் கொடுப்பாங்க. நாட் ஓன்லி இவங்களுடைய பவர் பிளான்ட்டுக்கு மட்டும் இல்லை, தெர் இஸ் விண்மில்க்கு மட்டும் கிடையாது, ஈவன் அதர்ஸோட விண்மில் கூட இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஓஎன்டம் என்டர்பிரைஸுக்கு கூட இவங்களுக்கு ஒரு மணி ஸ்பின்னிங் என்டர்பிரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சரி, ஏன் வந்து சுஸ்லான் வந்து இந்த குவார்ட்டரில் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தேன் வந்து இந்த ப்ரீவியஸ் குவார்ட்டரோட அப்படின்னு சொல்ல முடியுமா? மான்சூன் ஒரு காரணமாக இருக்கும். ரைட். சரி, இவங்க எங்கெங்கெல்லாம் பிளான்ட்டை செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த வெஸ்டர்ன் சைடு ஆஃப் இந்தியா தான். தெர் இஸ் ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, அப்புறம் தெலுங்கானா, சம் போர்ஷன் ஆஃப் இட். ஸோ இந்த ஏரியாவில் தான் இவங்களுடைய விண்மில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ எக்ஸப்ட் ஃபார் தமிழ்நாடை தவிர மித்த எல்லா ப்ராஜெக்ட்டும் மான்சூன் முடிஞ்சோடனே தென் வந்து அவங்க செட்டப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செட்டப் பண்ண ஆரம்பிக்கிறனாலையும் இவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஒன்று. அண்டு இந்த குவார்ட்டரோட அடுத்த குவார்ட்டர் பெட்டராக இருக்கும். ஏன்னா இதுதான் ஃபுல் ஸ்விங்கில் வரும். ஏன்னா ஜனவரியிலேருந்து நிறைய செட்டப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா விண்டு வந்து ஜென்ரேட் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா பை சம்மர் இன் மேல ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக இப்போ தான் ஃபுல் ஸ்விங்கில் ஆரம்பிப்பாங்க த்ரூ அவுட் அது வெஸ்டர்ன் இந்தியாவில். ஸோ இவங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ தான் இந்த டைமில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் இவங்க பெட்டர் ரிசல்ட்ஸ் தேர்ட் குவார்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃபோர்த் குவார்ட்டரில் மச் பெட்டராக இருக்கணும், ப்ரொவைடட் அவங்களோட ஆர்டர் புக் நிறைய இருந்துச்சு. இந்த கம்பெனிக்கு ஆர்டர் புக் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இவங்களுடைய எக்ஸிக்யூஷனும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்டு கவர்மெண்ட்டோட வயபிள் கேப் ஃபண்டிங் கூட இந்த கம்பெனிக்கு வரும், ப்ரொவைடட் இவங்க ஆஃப் ஷோரில் விண்மில் செட்டப் பண்ணாங்கன்னா. பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம் என்னைக்கு அதெல்லாம் இனிஷியேட் எடுக்க போகிறாங்க. இப்போ 52 ரூபான்னு கோட்டாகிட்டு இருக்கு. ஆனால் 52 வார லோவஸ்ட் ப்ரைஸு 35 ரூபா, ஹையஸ்ட் 86 ரூபா. ரைட். சரி, இந்த ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் தான் ஃப்யூச்சர். அண்ட் வந்து பவர் டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் கவர்மெண்ட்டோட த்ரஸ்ட் ஏரியாவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை ஸ்டடி பண்ணிவிட்டு வாங்குறவங்க டிசைட் பண்ணலாம். ஆனால் பி ரேஷியோ 60க்கு மேலே இருக்குது சார். அது தோ இவங்களுக்கு டெட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது. பட் இவங்க தான் லார்ஜஸ்ட் பிளேயர் இன் இந்தியா. இவங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி காம்ப்ரஹென்சிவாக அண்ட் ஒரு விண்ட் ப்ராஜெக்டை செட்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு இவங்கள மாதிரி வேறு யாரும் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, இதோட வீடியோ வேண்ட பண்ணிக்கிறோம். இதில் இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான். சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு நீங்களும் அமௌண்ட் ரிஜிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.